கோவை மதுக்கரை பகுதியில் அட்டகாசம் செய்து வரும் காட்டு யானையை பிடிக்க மிஷன் மதுக்கரை மகாராஜ் ஆபரேஷன் இன்று தொடங்கியது. கோவை மதுக்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டு யானை ஒன்று அப்பகுதி மக்களை அச்சுறுத்தி வருகிறது. எனவே இந்த யானையை பிடிக்க வனத்துறை மிஷன் மதுக்கரை மகாராஜ் என்ற திட்டத்தை தொடங்கினர். யானையை பிடிப்பதற்காக சாடிவயல் பகுதியிலிருந்து பாரி, சுஜய் என்கின்ற 2 கும்கி யானைகளையும், டாப்ஸ்லிப் பகுதியிலிருந்து சலீம் என்கின்ற கும்கி யானையையும், முதுமலை பகுதியிலிருந்து விஜய் என்கின்ற கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டது. இந்த யானைகள் அனைத்தும் கோவை நவக்கரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை வன பாதுகாப்பு தடுப்பு அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் கோவை மதுக்கரை வனப்பகுதியில் யானையை பிடிக்க சிறப்பு பூஜைகள் செய்தனர். மேலும் ஒற்றை காட்டு யானையை பிடிக்க வியூகம் அமைத்து தேடுதல் பணியையும் அவர்கள் முடுக்கிவிட்டுள்ளனர். இந்த யானையை 2 நாட்களுக்குள் பிடித்து விடுவோம் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை எட்டிமடை பகுதியில் சண்முக சுந்தரம் என்பவரது தோட்டத்திற்குள் 3 காட்டு யானைகள் புகுந்துள்ளது. இந்த யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களை சேதப்படுத்தியதுடன் அருகில் இருந்த தோட்டங்களையும் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. காட்டு யானைகள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதால் தங்களால் விவசாயம் செய்ய முடியவில்லை என்றும் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அன்னாடி யானை வந்து தொல்லை வந்து நாங்க எப்படி பிழைக்கிறது? எப்படிங்க? நீங்க அதுக்காக கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு வழி பண்ண வேணும். அப்படித்தான் ஆகும். நாங்க என்னங்க ஒரு வருஷமா பாடுபட்டுட்டு மண்ணக்கா வீட்டு குழந்தை கொஞ்சம் வீணா போச்சல்லுங்க. வீணா போனா நாங்க எப்படி பொழைப்போம்? அது கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதோ ஒரு வழி பண்ண வேணும். அப்படித்தான் ஆகும். நாங்க அன்னாடு இப்படி ஆன போற போன எங்களை முதிச்சு கொண்டு போட்டா எங்க புள்ள குட்டியெல்லாம் வீணா போயிருமா?